ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த பீஸ் லில்லி பிளான்ட்டை எப்படி ரெஸ்க்யூ பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பீஸ் லில்லி பிளான்ட்டோட ஒரு குட்டி ஸ்டோரியை நான் சொல்கிறேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கோயம்புத்தூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில் அந்த ஆஃபீஸில் வந்து உமன்ஸ் டேக்காக இந்த பிளான்ட்டை வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு. அது ஒரு குட்டி பாட்டில் இருந்தங்காட்டி நான் வந்து ரீபாட் பண்ணி 3 இடத்துல வச்சுருந்தேன். ஆக்சுவலாக இது ஒரு இன்டோர் பிளான்ட். ஆனால் நான் வந்து ஒன்று இன்டோர்லேயும் வெளியிலையும் வச்சு பார்க்கலான்னு டெஸ்ட் பண்ணியிருந்தேன். இங்கே கோயம்புத்தூரில் வந்து மழை தூறிகிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வெளியே வச்சுருந்தங்காட்டி இந்த பிளான்ட்டில் வந்து ஃபுல்லாக பாசம் பிடிச்சி ஒரு மாதிரி ஃபங்கஸ் இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு. சரி, நம்ம இப்போ பாட்லேருந்து எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதில் ஒரு குட்டி செடியும் வந்திருக்குன்னு. சரி, 2 செடியும் நம்ம இப்போ ரெஸ்க்யூ பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம டேப் வாட்டரில், ரன்னிங் வாட்டரில் நல்லா நீட்டாக மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு க்ளீன் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு. அந்த செடியில் இருக்கிற ட்ரைடு பாட்டு, வேரில் இருக்கிற அழுகி போன மாதிரி இருக்க பாட்டெலாம் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் இன்ஃபெக்ட் ஆன எல்லா பாட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெஸ்க்யூ ஆப்ரேஷன்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் ஒரு செடியை வந்து ரெஸ்க்யூ பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இது. இந்த குட்டி கிளாஸ் பாட்டிலில் ஒரு செடியை நான் ரெஸ்க்யூ பண்ணியிருக்கேன். அதோட கலர் பாருங்கள், நல்ல பிரைட் க்ரீன் கலரில் இருக்குது. இந்த செடி பாருங்களேன், ஒரு பழுத்த க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இந்த 2 செடியும் நம்ம ரெஸ்க்யூ பண்ண போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதில் தேவையில்லாதது வாடி போன பாட்டெல்லாம் நம்ம க்ளீனாக ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரிமூவ் பண்ணால் தான் நம்ம செடி வந்து நல்லா வளரும். நீங்கள் வந்து வீட்டில் இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து நிறையா வளர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்கும் போது வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாக இருக்கும்போது நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்குறதுக்கு உண்டான ஒரு அட்மாஸ்ஃபியர் இல்லைன்னா இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் வாட்டர் இது ஃபில் பண்ணி கூட நீங்கள் வளர்க்கலாம். மட்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருக்க எல்லா ரூம்ஸ்லேயும் வந்து மணி பிளான்ட்டோ இந்த மாதிரி தான் நான் கிளாஸ் பாட்டிலில் வளர்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே ஷிஃப்ட் ஆனங்காட்டி நான் இன்னும் அந்த மாதிரி பிளான்ட்ஸ் வந்து இன்னும் செட் பண்ணல. ஸ்லோவாக செட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஃபைனலாக ஒரு அவுட்புட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பீஸ் லில்லியில் வந்து ரூட்ஸ் வந்து கொஞ்சம் புஷ்ஷியாக இருக்கிறனால நான் வந்து கொஞ்சம் அகலமான கிளாஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் அந்த ரூட்ஸ் போய் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகுனதுக்காக நம்ம ஸ்டோன் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து அந்த பிளான்ட் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த டைமில் நான் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா, நம்ம வந்து நேச்சர் கூட அட்டாச் ஆகிருந்தால் தான் நம்ம பசங்களும் நேச்சர் கூட அட்டாச் ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ இருக்க குளோபல் ப்ராப்ளமே என்னென்னு தெரியும். கார்பன் எமிஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அது வந்து அந்த அவேர்னஸ் வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரீஸ் நிறையா பிளான்ட் பண்ணணும், கார்பன் எமிஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்க பெருசாகும்போது ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் கிட்டாக வந்து வளரும்.